இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சுவாமிஜி. வணக்கம். இந்த ஆடி பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அற்புதமான ஆடி மாதத்துல மக்களுக்கு தேவையான எந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் தேடி வர காத்திருக்கு? ஆடி பட்டம் இந்த ஆடி மாதத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, 3-4 கிரகங்கள் பயிற்சி அடைகிறது. சுக்கிர பகவான் நீச்சமடைகிறார், சூரிய பகவான் ஆட்சி அடைகிறார், ஏற்கனவே வக்கரம் பெற்ற சனியோட எல்லா விதமான மங்களங்களும் வரப்போகிறது. நிறைய பேர் குபேர யோகங்களை அடைய போகிறீர்கள். அப்போ எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் நடக்கும், யார் யாரெல்லாம் பெரிய அளவு போறீங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, உங்கள் இதயத்தில் இடப்பக்கம் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆடி மாதம் என்ன மாதிரியான பலன்கள் தேடி வர காத்திருக்கு? ஆடி மாதம் சொல்லுவாங்கல்ல, ஆடி போய் ஆவடி வந்த டாப்ல வரும். அப்படி நீங்க ஆடி மாதமே டாப்ல வரும். காரணம் என்ன? ராசிநாதன் 1-6 கூடிய செவ்வாய் பகவான் 8லே மறைந்திருக்கிறார். விபரீத ராஜ யோகம். விபரீத ராஜ யோகம் சும்மா யோகம் கிடையாதுங்க, இது பெரிய விஷயம். அப்போ நீங்க அரசு டெண்டர் எடுக்கிறவங்க, அரசு கிட்ட இருந்து வருமானம் வரணும். பழைய பேமெண்ட்லாம் இருக்கு சார், ரோடு கான்ட்ராக்ட் போட்டேன் சார், காசு வரல, 200% உங்களுக்கு வந்துடும். இந்த உலகத்திலே விருச்சிக ராசிக்காரர்கள் உள்ளபடியே காதலிப்பவன் நான் மட்டும்தான். அதனால விருச்சிக ராசிக்காரங்க யாராக இருந்தாலும் எங்கிட்ட தான் ஜாதகம் போகணும். இது சொல்றது எனக்கு எந்த வெக்கமும் இல்லை. ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து பார்க்குற எல்லாரும் விருச்சிக ராசிக்காரங்க தான். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ராசிமாங்கல்ல. எனக்கு இன்னமும் இவங்க கூடயே டிராவல் பண்ணுற ஒரு ராசி. ஸோ அப்போது 2-5 கூடிய குரு பகவான், இவர் வேற 9ஆம் இடத்துல உச்சம். அப்படியே வேற லெவல். நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். சும்மா யாராவது ரோட்டில் போன கூட இவடா போடா அப்படின்னு சொல்லி வம்பிழுத்து விடலாம். யார் வேணா. அவ்வளோ சூப்பரான நேரம். இந்த நேரம் என்ன, பழைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் சால்வ் பண்ணலாம். இந்த தேவயானி மைண்டில் வச்சுங்க, சூரியவம்சம் மாதிரி ஒரு காப்பி கலந்துட்டே பேசலாம். வாழ்க்கை எவ்வளோ வேகமாக மாறிடுது பார்த்தீங்களா? அது மாதிரிலாம். நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பார்க்குது. சரத்குமாருக்கு நான் எங்கே சார் போவேன்? நான் உங்களை பற்றி பேசிட்டேன். 2-5 கூடிய குரு பகவான் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். உச்சம் பெற்ற குரு பகவான் உங்கள் உடம்ப தான் பார்க்குறாரு. கமான் விருச்சிக ராசி, கமான். இந்த பழைய பாடலாம் உங்களுக்கு, பழைய ஆட்களுக்கு உங்களுக்கு தெரியும். 1990s 80s கமான் இண்டியா ஜி காத்தோ அப்படி. நீங்கள் தான் அந்த கமான் இண்டியா. சூப்பராக இருக்கு. போறீங்க 6 அடிக்க போறீங்க. எல்லாமே நல்லா தான் இருக்குது. எல்லாமே நல்லா தான் இருக்குது. சூரியன் வேற ஆட்சி, புத பகவான் வேற ஆட்சி. பண வரவு. இந்த ஃபேமிலி இந்த ஒரு படத்தில் வர மாதிரி ஃபேமிலிஸு இந்த இன்ஸ்டாவில் பார்த்தேன். வணக்கம் ஃபேமிலிஸு. 7 கூடியவன் நீச்சமாகும்போது என்ன ஆகும்னா, கணவர் 1000 தான் தங்கமாக இருந்தாலும் ஊரே உங்களை பாராட்டும், உங்கள் கணவர் மட்டும் பாராட்ட மாட்டார். அந்த மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவி பந்தத்தில் பிரச்சனை வரும். 4ஆம் இடத்துல ராகு பகவான். டைவர்ஸ் பேப்பரை கையில் வச்சுட்டே சுற்றுவீங்க. ஏதாவது ஒரு காரணம், ஏதாவது ஒரு உங்களுக்குன்னு ஒரு ரீசன் வரும். உங்கள் கணவர் வழியக்க உங்கள்கிட்ட மாட்டிக்குவார், இல்லை நீங்கள் அவர்கிட்ட மாட்டிக்குவீங்க. ஏதோ ஒன்று நடக்கும். இதெல்லாம் ஒரு பலனா சார் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தப்பு பண்ணி மாட்டிக்கிறது வேற கேட்டகிரி. அவன் ஜென்ரலாக மாட்டவே மாட்டான். அவன் தான் தெளிவாக தப்பு பண்ணுறானே. நம்ம யாராவது தெரியாமல் ஏதாவது ஃபோனை வச்சுட்டு போகும்போது பழைய எக்ஸ் ஏதாவது ஃபோன் பண்ணி எக்கு தப்பாக மாட்டிக்கிறது தான். எனக்கு என்ன கனவாக கண்டேன், 5 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க மெசேஜ் பண்ணுவாங்கன்னு. அந்த மாதிரி நடக்கும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. பேர் கேடும் நண்பர்களே. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்து ராகு இந்த மாதம் இது ஒரு விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணும், நேராக ஆஞ்சநேயர் கோயில் போயிட்டு ஒரு செந்தூரம் வாங்கி நெத்தியில் வச்சுக்கிட்டு ஜெய் ஆஞ்சநேயா அப்படின்னு சொல்லி ஒரு மாதம் நீங்கள் கடும் பிரம்மச்சரியாக இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. குமுதா ஹாப்பி அது அப்படிலாம் போயிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். காரணம் என்னன்னா, இந்த நேரத்தில் உங்களுக்கு பெண்களால் ஆபத்து ஏற்படும். ஆண்களாக இருந்தால் பெண்களுக்கு, பெண்களாக இருந்தால் ஆண்களுக்கு ஆபத்துகள் ஏற்படுவது திண்ணம் நிச்சயமாக நடக்கும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வேலை பாருங்கள். வேலை நல்ல ஹஸ்பண்ட் உங்களை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறதோ, ஒய்ஃப் உங்களை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது தான் பெரிய பிரச்சனையே. உலகத்தில் ஆண் அப்படிங்கிறது ஒரு தனி யுனிக், பெண் அப்படிங்கிறது யுனிக். யூ கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் போத். இது நடக்கவே நடக்காது. அப்படி இருக்கும்போது என்ன புரிஞ்சுட்டு வாழ்றதுன்னா, ஆணை பெண்ணால் புரிஞ்சிக்க முடியாது, பெண் ஆணால் புரிஞ்சிக்க முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா, அதுதான் சக்ஸஸ்ஃபுல் லைஃப். அவ்வளோதான். அப்படி எடுத்துகிட்டு போயிருங்க. இவர்கிட்ட அப்ரிசியேஷன்லாம் கிடைக்காது. அப்படி வாழ்ந்து பழகிங்க. அவ்வளோதான். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல சுக்கிர பகவான் நீச்சம் பெறுகிறார். அப்போ என்னன்னா, ஃபாரின் போகிறதுக்கு பணம் கட்டி இந்த வெற்றி கொடி கட்டி சாம் மூவி அண்ட் அகெயின் கம் அகெயின் அந்த மாதிரிலாம் தேவையில்லாத போய் மாட்டிக்காதீங்க. 7 கூடியவன் நிச்சயமாக பார்ட்னர், ஒரு தேவையில்லாத பார்ட்னர்ஷிப்லாம் வரும். நம்ம பிஸ்னஸ் நல்லா தான் போயிட்டுருக்கு, நமக்கு எதுக்கு இந்த பார்ட்னர் அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள். நம்மக்கிட்ட ஒரு பார்ட்னர் நம்மளோட புத்தாலியாக இருந்து டெவலப் பண்ணுவாங்க, நம்ம சேர்த்துவோம். அவன் 1ஆம் நம்பர் முட்டாப்பலாக இருப்பான். நம்ம தான் அவனுக்கே சொல்லிக் கொடுப்போம். அது நமக்கு ஒரு இவனுங்களை வச்சு சம்பாதிக்கலான்னு யோசிச்சா இவனுங்க நம்மளை வச்சு சம்பாதிக்கிறானுங்க ஜி அப்படிங்கிற மாதிரி பார்ட்னர்லாம் கிடைக்கும். ஸோ விருச்சிக ராசிக்காரர்கள் பி கேர்ஃபுல் ஆன் திஸ் ஒரு விஷயம். இந்த 7 கோடியோட விஷயம் மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். 4ஆம் இடத்து ராகு உங்களுக்கு டைவர்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை உருவாக்குவார். அதனால் நீங்கள் கற்பு சார்ந்த விஷயங்களில் ரொம்ப தெளிவாக ஜாக்கிரதையாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது. விருச்சிக ராசிக்காரர்கள் பி கேர்ஃபுல்.
ஆடி மாதத்தை பொறுத்தவரையிலே நமக்கெல்லாம் இருக்கிற ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, ஆடி மாதம் வந்து விட்டது, ஆடியிலே ஆடி வருவா, இந்த மாதிரிலாம். ஆடி மாதம் இஸ் a divine month for the Hindus. This month, overall month is a divine month. நிறைய லூஸ் போய் ஆடி மாதம் வெறும் மாதம்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆடி மாதம் we are highly divine into all the chapters. நல்லா யோசிச்சு பாருங்க. அப்பதான் நம்மளுடைய மாரியம்மன் கோயில் திருவிழாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, பால் குடம் அழகு குத்துறவங்கலாம் தேர் பிஸி இன் தேர் டிவோஷன், அவங்களுடைய பிரார்த்தனைகளில் we are seeing அதெல்லாம் நடக்கும். இப்போ இந்த ஆடி மாதத்தில் ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, இறைவனும் இறைவியும் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது மனிதர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டாம்னு அப்படி சொன்னாங்க. அப்போ தான் நம்ம சுத்தபத்தமாக இருப்போம். ஆனால் அதுக்காக அது மாதமே ப்ராப்ளம்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. இது யாரோ பிற்காலத்தில் உருவாக்கியிருக்காங்க. தட்சிணாயன புண்ணியகாலம் முடிந்து உத்தராயண புண்ணியகாலம் தொடங்குகின்ற மாதமே இந்த ஆடி மாதம் தான். ரொம்ப முக்கியமான மாதம். இந்த ஆடி மாதத்தில் சூரியன் பிரவேசிக்கிறார் பாருங்க கடகத்துக்குள்ள. அது அவ்வளோ பெரிய விசேஷம். ஏற்கனவே அங்கே உச்சம் பெற்ற குரு பகவான் வேற இருக்காரு. அதை சூரிய பகவான் மீட் பண்ண போறார். குரு வந்து ஒரு காலப்புருஷ தத்துவத்தில் 9 கூடிய பாக்யாதிபதி, சூரியன் 5 கூடிய யோகாதிபதி. ஸோ உலக மக்கள் எல்லார் வாழ்க்கையிலுமே யோகாதிபதியும் பாக்யாதிபதியும் மீட் பண்ண போறாங்க. இது எப்படின்னா, குபேரனும் யார் சொல்றது, குபேரனும் அதுக்கப்புறம் வந்து நம்ம நம்ம ஒரு பணம் ஒரு சுவர்ணக்காரசன பைரவரும் மீட் பண்ற மாதிரி அப்படி வச்சுக்கலாம். 2 மிகப்பெரிய ஆட்கள் சந்திக்க போறாங்க. குரு ஒரு பக்கம் பணத்தை கொடுக்குறவரா இருக்காரு, சூரியன் ஒரு பக்கம் உலகத்தை நிர்வகிக்கிற ஹெச்ஓடியா இருக்காரு. அப்போ அவங்க 2 பேரும் மீட் பண்றது ஒரு பெரிய யோகத்தை தருகிறது. இந்த ஆடி அமாவாசை எல்லாம் சூரிய கிரகணம் அன்னைக்கு நாள் கண்டிப்பா போயிடுங்க. அந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதிலாம் உலகின் எந்த பகுதியில் இருந்தாலும் சரி, நீங்க அன்றைய தினம் நீங்கள் பிரார்த்தனைகள் செய்து கொள்ளுங்கள். ரொம்ப நல்ல நேரம் அது. அதே நேரத்தில் இந்த ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, 5ஆம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சி பெறுகிறார். சூரியன் ஆட்சி பெறும்போது அரசியல் ஆசை வரும். நீங்க ஏன் சும்மா இருக்கீங்க, நீங்க வாங்க வட்டச் செயலாளர் பதவி வாங்கலானே அப்படிங்கிற மாதிரி, ஹலோ வணக்கம், நான் வந்து இந்த மாதிரி பதவி எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன் போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும். உங்களுக்குள்ள ஆட்சியும் அதிகாரம் போன்றவைகள் ஏற்படும். 5ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்ற சூரியனோட புதன் இருக்கிறார். புதன் இருக்கும்போது இது வந்து என்ன சொல்லுவாங்க, புதாதித்ய யோகம் என்று சொல்வார்கள். இந்த உலகத்துக்கே ரொம்ப சூப்பரான ஒரு விஷயத்தை தரக்கூடியவர் யாருன்னா மிஸ்டர் சுக்கரன். இங்க பாருங்க, இந்த சுக்கரன் போய் என்ன பண்றாரு, நீச்சமாயிடுறாரு. அவர் ஏன் நீச்சமாகறாருங்கிற கால்குலேஷன் புரியுதா உங்களுக்கு? நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், ஏன் வந்து இந்த ஆடி மாதம் வந்து நீங்க ரொமான்ஸ் மாதமாக இருக்கக்கூடாதுன்னு ஏன் பெரியவங்கலாம் சொல்றாங்கன்னா, சுக்கரன் நீச்சம். அப்போ என்ன ஆகும்னா, அந்த உற்பத்திலாம் கம்மியாயிடும். அப்போ குழந்தை விஷயத்துக்கு நீங்க முயற்சி பண்ணாலும் பெரும்பாலும் பேருக்கு அது ஓகே ஆகிறது இல்லை. அதான் அதில் இருக்க விஷயம். சுக்கரன் நீச்சமாக இருக்கிறதுனால. அப்போ நீங்கள் என்னை தேடி காதல் என்ற வார்த்தை அனுப்பு, அடுத்த மாதம் அனுப்புவாங்க, அப்புறம் போய் பேசிக்கிங்க, இப்போ வேண்டாம். ஸோ அப்போது 2 7 கூடிய நீச்சம்ங்கும் போது ப்ரப்போஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. நீங்கள் அங்கேருந்து ரிப்ளை வராது. அக்கா மகளே இந்து பார்த்தீங்கன்னா காலிங். இப்போ கூட நீங்கள் அவங்கள பற்றி எழுதிருக்கீங்க. உங்கள் லவ் ஒர்க் அவுட் ஆகுதோ இல்லையோ, உங்களுக்கு ஸ்கிரிப்ட் சொல்லுற லவ் ஒர்க் அவுட் ஆயிரும். அந்த மாதிரி 2 7 கூடியவர் நீச்சம் என்பதால் சுக்கரன், அதாவது வந்து காலபுருஷ தத்துவத்துக்கு சொல்லிட்டு இருக்கேன். சுக்கரன் நீச்சம் என்னும்போது நீங்கள் இந்த மாதம் பேக்கரியில் இருக்கிறவங்க, இந்த இது ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கிறவங்க, காஸ்மெட்டிக்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கார் வாங்கி ரீசேல் பண்ணுறவங்க, ஆடம்பரமான கம்ப்யூட்டரு, டேபு, எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸு, இந்த மாதிரி கேமரா பிஸ்னஸ் பண்ண ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. பெரிய பெரிய முதலீடுகள் செய்யாதீங்க. சுக்கரன் நீச்சம். அப்போ மனைவி கூட சண்டை போட்டவங்கலாம் அமைதியாக இருப்பது உங்களுக்கு நல்லது. காரணம் என்னவென்றால், மனைவிங்கிற ஸ்தானத்துக்கு அதிபதியாகப்பட்டவர் நீச்சமாகி விட்டார். அப்போ என்ன ஆகும்னா, அப்போ தான் வேற மனைவி மாதிரி எண்ணெல்லாம் வரும். எப்போ உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் வருதோ, நீங்களே ஓடி போய் குழிக்குள்ள விழுந்துருக்கேன் பாருங்க. கடவுள் வந்து நமக்கு இந்த குழி பிரிக்கிறதுல அந்த கிரகங்கள் எப்படி பண்ணுன்னா, டைவர்ஸ் பண்ணலான்னு யோசிக்கிறவங்க, புரியுதா, சாயந்தரம்னா சரக்கு போடலான்னு யோசிக்கிறவங்க, இதெல்லாம் என்னன்னா கிரகங்கள் குழி வச்சு கூப்பிடுது உங்களை, வாங்க வாங்க வாங்க. அப்போதான் நீங்கள் கெட்டு போவீங்க, பொழப்ப பார்க்க மாட்டீங்க, டிஸ்டர்ப் ஆவீங்க என்பதால் தயவு செய்து நண்பர்களே, இந்த மாதம் நீங்கள் ஒர்க்கை மட்டும் பாருங்க. ஏன்னா சனி பகவான் வக்கரம் பெற்று இருக்கிறார், யோகாதிபதி சூரியன் ஆட்சி பெற்று இருக்கிறார். வேலை செய்யறதுக்கான பர்ஃபெக்டான நேரம். காலைல வந்துட்டீங்க, ஏசியை போட்டிங்க, கம்ப்யூட்டர் ஆன் ஆயிடுச்சு, ரிப்போர்ட்டை கையில் கொடுத்துட்டாங்க, ஸ்கிரிப்ட் என்னன்னு சொல்லிட்டாங்க, உட்காந்து பவர் பாயிண்ட் போட ஆரம்பிச்சிங்கன்னா சாயந்தரம் தான் எந்திரிக்கணும். பிஸியாக இருக்கணும். ஆஃபீஸில் நெருப்பா தீயா வேலை செய்யணும். குமாரே மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த ஆடி மாதம் அற்புதமான மாதம். உழைப்பவர்களுக்கு நான் சொல்லுவேன், எப்பயுமே உழைப்பவர்களுக்கு எதை பற்றியும் பயம் ஆடாது. உழைப்பவர்களுக்கு உலகத்தில் பயம் இல்லாத நிலை வேண்டுமா, உழைச்சிக்கிட்டே இருங்க, பயம் வராது. உழைப்பாளிகள் மட்டும்தான் அந்த உன்னதத்தை அடைய முடியும். அதனால் மனசார வச்சுக்கோங்க. ஹாப்பி உழைப்பாளர் தினம் அப்படிங்கிறத மே 1ஆம் தேதி கொண்டாடுறாங்களோ இல்லையோ, இந்த ஆடி மாதம் கொண்டாடிக்கலாம். ஹாப்பி உழைப்பாளர் மாதம். ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. சுவாமிஜி, ஆடி மாச பலன்கள் ரொம்பவே சிறப்பா சொன்னீங்க. என்ன மாதிரியான பலன்கள் மக்களை தேடி வர இருக்கு இந்த ஆடி மாதம் அப்படின்னு. கண்டிப்பா மக்கள் உங்களுடைய பதிவை கேட்டு ரொம்பவே மகிழ்ச்சி அடைவாங்க. மக்கள் உங்களை தொடர்பு கொள்றதா இருந்தா எப்படி தொடர்பு கொள்றது? ஆடி மாத பலன்கள் என்னை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் கீழே போயிட்டு இருக்க 2 நபரை கூப்பிடுங்க.
உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த இந்த விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். இங்கே வாங்க, உங்கள் பிரச்சனைகள்லாம் தன்னால் சரியாக. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். முக்கியமாக என்னோட இன்ஸ்டா ராம்ஜி சுவாமிகள்னு இருக்கும், அதை தயவுசெய்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுதான் என்னோட அப்டேட்ஸ்லாம் தினமும் வரும். நன்றி.